ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 2 வயசு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே மொபைல் ஃபோன் லேப்டாப் டிவின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரிங்க் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கண்ணுக்கு உடம்புக்கெலாம் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்மண்ட் அண்ட் கேரட் மில்க். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஆல்மண்ட் அண்ட் கேரட் மில்க் பண்ணுறதுக்காக நான் 15 பாதாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை 2 மணி நேரம் நல்ல கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஊற வச்சு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிறகு ஒரு கேரட்டை தோல் சீவி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே ஒரு 1 இன்ச்சில் 2 இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அப்புறம் பாதாம் இருக்குது இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் சின்ன குக்கரில் போட்டு பாதாம் மட்டும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு அரை கப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஓரளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு விசில் இல்லை மேக்ஸிமம் 2 விசிலுக்கு மட்டும் நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. நான் 2 விசில் வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா குக்காக இருக்கும் பாருங்கள். பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற விட்டுக்கிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த திப்பியும் அந்த பாதாம்லேயோ இல்லை கேரட்லேயோ வரக்கூடாது. எப்படியும் கேரட்லேருந்து வராது. சில டைம்ஸ் பாதாம்லேருந்து மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாத மாதிரி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேன் கூட நீங்கள் இதில் சேர்த்து செஞ்சுக்கலாம். இன்னும் இதை ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை கூட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாலில் ஊற வச்சு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கூட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் பால் நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் ஒரு 250 ml இருக்கும். எனக்கு இந்த மில்க் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். சேர்த்து மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான ஆல்மண்ட் கேரட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. சில குழந்தைங்க நட்ஸை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நட்ஸை நல்லா மிக்சியில் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி இது குழந்தைங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்துக்கும் அவங்களோட கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது இந்த ஆல்மண்ட் அண்ட் கேரட் மில்க். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.